Mind Expander. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. சந்தியா ராகம், கார்த்திகை தீபம், அண்ணா சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கான நியூஸோடு தான் இன்றைக்கி நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் இந்த 3 சீரியலுக்குமே அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. இன்றைக்கி டிஆர்பி ரேட்டிங்ஸும் அவ்வளவு சூப்பராக அந்த 3 சீரியல் வாங்கியிருக்கு. பட் சடனாக பார்த்தீங்கன்னா இந்த 3 சீரியலையும் ஸ்டாப் பண்ணுறாங்க. எதனால் ஸ்டாப் பண்ணுறாங்க, எதுக்காக இந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் நடக்க போகுதா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸோட இந்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான், ஒவ்வொரு சாட்டர்டேவும் நைட்டு 8:30 11 வரைக்கும் தான் சீரியல்ஸ் டெலிகாஸ்ட் ஆகும். பிகாஸ் சரிகம ஷோ வந்து நைட்டு 7 மணிலேருந்து 8:30 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால 3 சீரியல்ஸ் வந்து சாட்டர்டே டெலிகாஸ்ட் ஆகாது. சாட்டர்டே சண்டே அந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மகாநடிகை அப்படிங்கிற ஷோவை 8:30க்கு சாட்டர்டே சண்டே லான்ச் பண்ணாங்க. அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டே மட்டும் டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மாற்றுறாங்க. ஸோ மற்ற சீரியல்ஸ்க்குலாம் 8:30க்கு அப்புறம் டெலிகாஸ்ட் ஆகுதுல, ஸோ அந்த சீரியல்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடட் சீசன் 3 வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும். இந்த ஷோ பார்த்தீங்கன்னா மார்ச் 1 சாட்டர்டே அண்ட் சண்டே நைட்டு 8:30 10 மணி வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அந்த ஷோ மாதிரி இதையுமே சாட்டர்டே மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணிட முடியாது. பிகாஸ் இது ஒரு டான்ஸ் ஷோ அப்படிங்கிறதுனால 2 நாள் டெலிகாஸ்ட் பண்ணால் மட்டுமே தான் நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க முடியும். ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா 2 நாள் டெலிகாஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க ஜீ தமிழ். ஸோ இதனால சாட்டர்டே அண்ணா சீரியல், கார்த்திகை தீபம் சீரியல், சந்தியா ராகம் சீரியல் இந்த 3 சீரியலுமே டெலிகாஸ்ட் ஆகாது. ஸோ நான் கூட சரிகம ஷோ முடிஞ்சிடும் போல அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் டான்ஸ் ஜோடி டான்ஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்சஸ் அதுவுமே பிரைம் டைமில் பண்ணிட்டாங்க ஜீ. ஃபேன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே சேட் நியூஸாக தான் இருக்கும். இன்னுமே இந்த 3 சீரியலில் மண்டே டு ஃப்ரைடே தான் பார்க்க முடியும். மண்டே டு சாட்டர்டே 6 நாள் டெலிகாஸ்ட் ஆகிறதுனால டிஆர்பி ரேட்டிங்கும் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ 5 நாள் அப்படிங்கிறதுனால டிஆர்பி ரேட்டிங்ஸ் குறையுதா அப்படி இல்லைனா கூடுதா அப்படிங்கிறத பற்றி அப்கமிங் எபிசோட்ஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.